அதனால் இந்த சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை நிர்வாகிகளுக்கும் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டு, நான் அன்னைக்கு பார்க்கும்போது சொன்னேன், இது நம்ம இந்தியாவில் தான் மிகப்பெரிய ஒரு திறமைகளுக்கெல்லாம் காலப்போக்கினால நாகரிகம்லாம் வளர்ந்த காரணத்துக்கு அப்புறம் பெரிய ஒரு மரியாதையான குறைவுகள்லாம் இருக்கும். ஆனால் இதெல்லாம் நமக்கு கடவுள் அழகழகான பொருட்களை எல்லாம் ரொம்ப சர்வ சாதாரணமாக விளையாண்டுட்டு இந்த பொருட்கள் எல்லாம் செய்யறது இறைவன் கொடுத்த வலை இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு கலை. ஃபாரின்லாம் இப்படி இருக்கவங்க ப்ரொஃபஸர் தான் சொல்லுவாங்க. ஃபாரின்ல இருந்து ஒருத்தங்க இந்தியாவுக்கு இந்த மாதிரி நான் ப்ரொஃபஸர் சண்முகனை பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம ஊர்ல யாரோ காலேஜ் ப்ரொஃபஸர் சொல்லிட்டு பார்க்கறதுக்கு விட மாட்டாங்க. அவங்க எல்லா ஊரும் தேடி, அவங்க உதாரணத்துக்கு ஃபாரின்லேருந்து ஒருத்தங்க நம்ம ஊர்ல ஒருத்தர் பேரை சொல்லி அவர் ப்ரொஃபஸருங்க அப்படின்னு சொல்லி அவரை பார்க்கணும்னு இருக்காங்க. அன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் தெரியும் அந்த ஏரியாவில் யாருமே இல்லை. அது மாதிரி ப்ரொஃபஸர் யாரும் இல்லைங்க, காலேஜ் ப்ரொஃபஸர் யாரும் இல்லைங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் சாயந்தரம் அந்த பொண்ணு ரொம்ப அப்செட்டோட, சரி அவங்க என்னமா அப்படின்னா இந்த மாதிரி அழகழகான இந்த மாதிரி கைவினை பொருட்கள் எல்லாம் செய்யக்கூடிய அந்த ப்ரொஃபஸரை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன்னா, அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு அவங்க காமிச்சிருக்காங்க, என்னங்க இவரை போய் நீங்கள் ப்ரொஃபஸர் சொல்லிட்டீங்க, அதனால தான் நான் தேட விட்டேன் ஆகலாம். அது மாதிரி வெளிநாடுகள் எல்லாம் இந்த கலை வல்லுநர்கள் எல்லாம் ப்ரொஃபஸர் தான் சொல்லுவாங்க. நம்ம நாட்டில் தான் அதோட நாகரிகம் வளர்ந்ததுக்கப்புறம் அதோடைய முக்கியத்துவம் இல்லாமல் போயிடுச்சு. உலகத்தில் முதலாக தோன்றிய ஒரு இயந்திரம் அப்படின்னு சொன்னா சக்கரத்தை தான் சொல்லுவாங்க. இந்த உலகம் தோன்றிய உடனே மனிதனையுடைய வேலைகளை சுலபமாக்குவதற்காக ஒரு மிஷின் உலகத்தில் தோன்றிய முதல் மிஷின் எது அப்படின்னு சொன்னா அது சக்கரம் தான். சக்கரம் தோன்றியதுக்கு அப்புறம் தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மிஷின்களுமே தோன்றிச்சு. எனக்கு தெரிய அந்த முதல் மிஷினை உங்க சமுதாயத்தில் இருக்கிறவங்க இந்த மாதிரி கலைவினை பொருட்களை தயாரிப்பதற்காக கண்டுபிடித்திருப்பார்கள் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இருக்கிறது. அதனால முதலாக இந்த உலகத்திலே இயந்திரத்தை கண்டுபிடித்த ஒரு சமுதாயம். அந்த இயந்திரத்தை வைத்து அப்பெல்லாம் நிறைய மெட்டல்ஸ் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி மண்ணில் தான் எல்லாத்தையும் நம்ம செய்வோம். இறைவனுடைய உருவத்தை முதலாக செய்து வழிபட்ட ஒரு சமுதாயம்னா அது குலாலர் தான் இருக்கும். ஏன்னா அதுக்கு முன்னாடி அந்த இறைவனுடைய உருவத்தை யாருமே செஞ்சிருக்க முடியாது. இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடியவங்க தான் இறைவனுக்கு முதலாக அந்த உருவத்தை உருவாக்கி இருக்கணும், படைச்சிருக்கணும். அதுக்கப்புறம் தான் காலப்போக்கில் மற்ற மெட்டல்ஸ் எல்லாம் செஞ்சிருப்பாங்க. பாரதிய ஜனதா கட்சியுடைய சார்பாக ஒரு விஷயத்தை இங்க சொல்லணும்னு இருக்கோம். நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த மாதிரி கலை திறமை நம்ம கையில வச்சுட்டு நம்மளுடைய மனிதர்கள், நம்மளுடைய குடிமக்கள் கையை பயன்படுத்தி பல அரிய வகையான ஆற்றல் எல்லாம் செய்யக்கூடியவர்கள் எல்லாம் விஸ்வகர்மான்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் போட்டு இவங்கெல்லாம் ரொம்ப முக்கியமானவங்க. இந்த மிஷின்லாம் நிறைய வந்ததுக்கு அப்புறம் கூட அவங்க எல்லாம் ஊக்குவிக்கணும். அந்த பழைய அந்த கலைத்திறனை எல்லாத்தையும் நம்ம கொண்டு வரணுன்றதுக்காக விஸ்வகர்மான்னு சொல்லி ஒரு 18 சமுதாயத்தை உள்ள கொண்டு அவங்களோட வாழ்க்கையெல்லாம் மேம்படுத்த வேண்டும், அவங்க தொழில முன்னேற்ற வேண்டும் என்பதற்காக விஸ்வகர்மான்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருந்தாரு. ஐயா கூட சொன்னாரு, அதுக்காக நாங்க எங்க சங்கத்திலிருந்து ஒரு பொறுப்பாளரை போட்டுருக்கோம் அப்படின்னாரு. முதல் கட்டமாக அவங்க தொழிலை மேம்படுத்துவதற்காக 1 லட்சம் ரூபாய் எல்லாத்துக்கும் கொடுக்கறதுக்கான அந்த திட்டம். அந்த திட்டத்துல நிறைய பதிவு பண்ணியிருக்காங்க. அது நிறைய பேர் பேக்கா கூட 1 லட்சம் ரூபாய் கிடைக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் அப்ளை பண்ணிட்டாங்க, அந்த தொழில் பண்ணாதவங்க. அதனால அது எல்லாம் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வருங்காலத்துல அந்த விஸ்வகர்மால நம்ம அந்த இந்த மாதிரி கைவினை பொருட்கள் எல்லாம் மண்ணை பயன்படுத்தி செய்யக்கூடிய நம்ம சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அந்த பாரம்பரியமான அந்த தொழில் செய்து கொண்டிருக்கிறவங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றுவதற்காக நரேந்திர மோடி அவர்கள் முதல் தவணையாக ஒரு 1 லட்சம் ரூபாய் கொடுத்து அந்த தொழிலை மேம்படுத்த வேண்டும் என்று ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. நிச்சயமாக நம்மளுடைய அந்த குல தொழிலானது பெருமை மிக நம்ம எல்லாம் பெருமையோடு சொல்லக்கூடிய அந்த தொழில். ஏன்னா எல்லாத்தினாலையும் அதை செய்ய முடியாது. இது நம்ம ரொம்ப கர்வமாக பெருமையாக சொல்லக்கூடிய நம்ம தொழில இன்னும் சில பேர் நிறைய பேர் தொழில் மாதிரி பெரிய பெரிய தொழிலதிபர்களாக வேற வேற தொழிலுக்கெல்லாம் வந்துட்டாங்க. அண்ணன் தான் சொன்னார், கார்த்திகேயன் இருக்காரு, அண்ணன் பெரிய இண்டஸ்ட்ரி வச்சிருக்காரு, நம்ம ரத்னா பார்க்குறோம், டெக்கரேஷன் பயங்கரமாக பண்றாரு. இது மாதிரி பல்வேறு நபர்கள் பல்வேறு தொழில்களுக்கு மாறி போயிட்டாங்க. இருந்தாலும் நம்ம பாரம்பரியமாக நம்ம தொழிலை பண்ணி கொண்டிருக்கவங்க எல்லாம் நம்ம உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி அவங்களை பெருமைப்படுத்தி
இந்த மாதிரி நிகழ்ச்சிகளெல்லாம் கூட அவர்களுக்கெல்லாம் நாம் பாராட்டுக்கெல்லாம் பண்ணி அந்த தொழிலை ஊக்குவிக்கிறதுக்காக மத்திய அரசு இந்த மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கு. அதிலெல்லாம் அவர்களை பலனடை செய்ய வேண்டும் என்று கேட்டு இந்த அற்புதமான விழாவுக்கு எனக்கு வாய்ப்பு